அனைவருக்கும் வணக்கம். அகத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் செப்டம்பர் 1 நாம் ஒரு சொல்லில் கூற வேண்டும் என்றால் நலமாகு என்று கூறலாம். இந்த ஒரு சொல் நலமாகு என்ற ஒரு சொல் நமது உடலில், மனத்தில் மாண்புறு நிலையில் குணமாகும் என்று கூறலாம். நம் உடலுடன் லட்சிய மனமும் மாண்புறு நிலையில் குணமாகும். நம் உடலில் உள்ள ஒவ்வொரு செல்களுக்கும் நாம் சொல்லும் அந்த சிறு சிறு கட்டளைகளும் நம் உடலில் உள்ள சிறு சிறு உறுப்புகளுக்கும் நலமாகும் செயலாகும் என கூறி அவர் பதித்த அந்த நலமான மகிழ்வு உயிர் வாழ்க்கை உள்ளுயிர் சார்பு அறநிலை என பதிந்துள்ளார். இந்த செப்டம்பர் 1 ஒழுங்கற்ற உடலை விட நோயுற்ற உள்ள கருத்து மிகவும் இழிவானது. மேலும் அது உடலின் நோய்க்கு வழிவகுக்கிறது என பகிர்ந்துள்ளார். ஜேம்ஸ் ஆலன் அவர்கள் ஒரு சிறந்த எழுத்தாளர், தன்முனைப்பு எழுத்தாளர். அவர் எழுதிய ஒவ்வொரு கருத்துக்களும் நல்ல கருத்துக்களாக உள்ளவை என கருதி ஜேம்ஸ் ஆலனின் நூல்களை வ.உ.சி. உதயமூர்த்தி போன்ற தொடர்ந்து படித்து அவருடைய நூல்களிலிருந்து பல்வேறு நல குறிப்புகளை, உடல்நல குறிப்புகளை, மனநல குறிப்புகளை பகிர்ந்துள்ளனர் என கூறி இன்று செப்டம்பர் 1 நாம் ஒரு சொல்லில் கூற வேண்டும் என்றால் நலமாக என கூறலாம். அறமுறை நலத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் சிறந்த அடைத்தளமாகும் என கூறி நலமாகு என்ற கருத்தினை நம் உடலுடன் லட்சிய மனமும் மாண்புறு நிலையில் குணமாகும் என அந்த கருத்தினை அடிப்படையாக கொண்டு அவருடைய ஆங்கில உரையை காண்போம். What he says on September 1, be well. In single word, we can say be well. Bring everything with the ever-loving levels. So whatever the body conditions we have in ourselves in all sort of it, we bring our mind, memory, neuron directions into the particular part to have everything, bring everything with our loving levels in our part, in our body, in the circumstances where we live, or whatever we have, we are facing some difficulties, we can use the word be well. Bring everything with ever-loving levels. What he says on September 1, to make a useful and happy life dependent upon health is to put matter before mind. To make a useful and happy life dependent upon health is to put matter before mind, is to subordinate spirit to body. That's what he says. Be happy life depend upon your health. So you just bring it to your mind, the memory, neuron direction, to everything for making a useful, happy life on yourself. A sickly mind is more deplorable than a disordered body, and it leads to sickness of body. So, moral principles, the soundest foundation for health as well as for happiness. What he says on September 1, so be well, bring everything with ever-loving levels. What he says on English word, we can say in single word, be well. நலமாக என தமிழில் கூறி நம்முடன் லட்சிய மனமும் மாண்புறு நிலையில் குணமாகும் என பதிந்து செப்டம்பர் 1 நாளை நாம் நலமாக என்ற அந்த ஒரு சொல்லுடன் நிறைவு செய்கிறோம். நன்றி.